ஹாய் ஹலோ உலகெங்கிலும் இருக்கிற சினிரேஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தலப்பாக்கட்டி ராஜ்பாபு. இனி நாம பார்க்க போற படம் இயக்குனர் சைனு சாவகரன் இயக்கிய ஆர்கே வெள்ளிமேகம் படத்தை பத்தி பார்ப்போம். படத்தோட கதை நடந்து பார்த்துருவோம். படத்தோட ஆரம்பத்திலே பெரிய இயக்குனர் ஆர்கேன்றவர் தன்னோட நண்பர்களுக்கு பார்ட்டி வைக்கிறாரு. அந்த ஃபுல் பார்ட்டி என்ஜாய் பண்ண நண்பர்கள் போதிலே கார் எடுத்துட்டு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல மொத்த பேர் இறந்துடுறாங்க. இப்ப நண்பர்கள் இறந்ததுக்கு தான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டில அவர் படம் பண்ணாம வீட்டுக்குள்ள இருக்காரு. ஒரு பாயிண்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி டிஸ்டர்பன்ஸ்ல இருப்பீங்க, நீங்க மறுபடியும் படம் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, நீங்க ஹாப்பியா இருக்கணும்னா, நீங்க இதை மறக்கணும்னா நீங்க படம் பண்ணதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனே சரி நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறதோட புதுசா வெளியில ட்ரை பண்ணலாம் அப்படின்போது புது ரைட்டர்ஸுக்கு இந்த தகவல் தெரியுது. இந்த மாதிரி ஆர்கே கதை கேட்கிறாரு, நம்ம ஓகே பண்ணோம்னா நம்மளுக்கு லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒரு ரைட்டரு அவனுடைய நண்பர் ரெண்டு பேருமே ஆர்கே கிட்ட கதை சொல்ல வராங்க. கதை கேட்டோன்னா அவருக்கு பிடிச்சிருந்தாலுமே கூட ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாப்ல. இப்போ புது ரைட்டருக்கு என்னன்னா, நல்ல கதை இவர் கெடுத்துருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அது மாதிரி நண்பர் என்ன சொல்றாப்ல, நமக்கு லைஃப் கிடைக்குது, அவர் பெரிய டைரக்டர், நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் இங்க ரைட்டர் ஆக முடியும், அதனால மாத்தி ஒர்க் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் ஆர்கே கிட்ட மீட் பண்றாங்க. மறுபடியும் கதை சொல்றாங்க. கதை சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா இவர் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லயே என்ன பண்றாரு, அமானுஷ்ய பவர்கள்லாம் வந்தா ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா, தன்னை மறந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்றாப்ல. இப்போ இந்த ரெண்டு ரைட்டருமே என்ன ஆயிடுதுன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுது. இப்போ நைட்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டுக்குள்ளார திடீர்னு ஒரு அமானுஷ்யமான விஷயம் இவர் பயப்படுறாரு. திடீர்னு தூக்கத்துல எழுந்திருக்கிறாப்ல, யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க, பேசுறாங்க. இந்த ஜன்னல் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பேய் படத்தெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பாசிங் போறதெல்லாம் பார்த்தோம்னா இவர் பயப்படுறாரு. இதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அவங்க ஒய்ஃபுக்கும் வருது. மிட் நைட்ல டார்ச் எல்லாம் அடிச்சு பாக்குறாங்க, ஒரு பேய் இருக்குது அப்படின்ற ஒரு பில்டப்ல ஒரு படம் போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட்ல ஆர்கே என்ன தோணுதுன்னா, இது உண்மையிலே அமானுஷ்ய சக்தி நம்மளை துன்புறுத்துதா, இல்ல நண்பர்கள் யாராவது நம்மளை பழிவாங்கிறதுக்காக பயன்படுத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்றாரு. இப்போ இந்த படத்தோட முடிவுல இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, அமானுஷ்ய பவரா இல்ல நண்பர்கள் நம்மளை துன்புறுத்துறாங்களா அப்படின்றது கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது இந்த ஆர்கே வெள்ளிமேகம் படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட்களை பத்தி பார்ப்போம். விஜய் கௌரிஷ், ரூபேஷ், விசித்ரன், ஷர்மிளா, பொட்டாச்சி, மேற்கொண்டு இன்னும் ரெண்டு மூணு சின்ன சின்ன காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னதான் இயக்குனர் மலையாள இயக்குனராக இருந்தாலும் தமிழ் இருக்கும்போது எல்லா ஆர்டிஸ்டுமே தமிழ் தான் மேக்சிமம் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல விசித்திரனா இருக்கட்டும், விஜய் கௌரிஷா இருக்கட்டும், ரூபேஷா இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்திருக்கிற பங்கு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. அடுத்த பெரிய பிளஸ் பாத்தீங்கன்னா சாய் பாலன் மியூசிக் டைரக்டர். அவர் ரீதி காரியங்கள் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி த்ரில்லர் ஹாரர் படம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வாட் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா வாசிச்சிருக்காரு. அதே மாதிரி கேமராமேன் டான்சி அலெக்ஸ் பிக்சர் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. ஒரு ஃப்ரேமிங்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு சீனோட மூடு, நைட் எஃபெக்ட், அந்த ஒரு அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிற இடமா இருக்கட்டும், அதே மாதிரி இயக்குனர் டிஸ்டர்பன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஃப்ரேமிங்கா இருக்கட்டும், கதைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அழகா நேர்த்தியா படம் பிடிச்சிருக்காரு. இந்த படத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பேசணும்னா தயாரிப்பாளர் PG ராமச்சந்திரன். அவர் என்னதான் ஒரு மலையாளியா இருந்தாலுமே கூட ஃபாரின்ல பிசினஸ் பண்றாருன்னு கேள்விப்பட்டோம். தமிழ் சினிமா எடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை எங்கேயுமே காம்ப்ரமைஸ் இல்லாம ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமா செலவு பண்ணி எடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு பாராட்டுகள். அடுத்து பாத்தீங்கன்னா விசித்ரன் நடிகர். அவர் நம்ம ஏற்கனவே சுப்பிரமணியபுரம் படத்துல பார்த்திருப்போம். தன்னுடைய நடிப்பால மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த படத்துல மிகப்பெரிய பலமே விசித்திரம் தான். அவர் பிளாஷ்பேக்ல வர போர்ஷனா இருக்கட்டும், அவர் நடிக்கிற சீன்ஸா இருக்கட்டும், நம்மளுக்கு ஒரு மாதிரி புள்ளி இருக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாப்ல. இந்த மாதிரி ஒரு விசித்திரம் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமால மேலும் மேலும் பெரிய பெரிய இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்தா நெக்ஸ்ட் லெவல் தமிழ் சினிமால ஆர்டிஸ்ட் வெளியில தெரிய வருவாங்க. படத்தோட மைனஸ் என்னன்றது பாத்துருவோம். நம்ம ஏற்கனவே தமிழ் சினிமால இப்ப பார்ட் 2 ஃபீவர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பேசியிருக்கோம். ஆனா பாருங்க, இந்தியன் கல்கி அதெல்லாம் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் வரும்னு சொல்லி நம்ம பேசியிருந்தாலுமே கூட சின்ன படம் ஆர்கே வெள்ளிமேகம் அந்த படமும் உங்களுக்கு சலிச்சவங்க நாங்க இல்ல, நாங்களும் பார்ட் 2 எடுப்போம் அப்படின்னு சொல்லி எண்டில் கண்டினியூன்ற மாதிரி போடுறாங்க. எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு படம் நல்லா ஓனதானே அடுத்த படத்துக்கு நாங்க வருவோம்னு சொல்லியிருக்கோம். மக்கள் அப்படித்தானே எதிர்பார்ப்பாங்க. ஒரு 200 ரூபாய் ஒருத்தன் படம் பாக்குறான்னா சாதாரண அமௌண்ட் இல்ல 200 ரூபான்றது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஒழுங்கா திரைக்கதை பண்ணி படம் பார்க்கறதுக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னா இவங்க செகண்ட் பார்ட் கொண்டு போறதுலேயே தான் குறியா ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க. இது ஒண்ணுதான் கன்ஃபியூஸா இருக்குது. இப்போ இந்த படம் ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இது ஹாரர் மூவி அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணி படம் பார்க்குறோம். ஆனா
இயக்குனர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க நினைக்கிறது தப்பு, இது வந்து ஹாரர் மூவி கிடையாது, நாங்க வேற ஒரு விஷயத்தை ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்போ முக்காவாசி படம் வரையும் பாக்குற ஆடியன்ஸ் வந்து முட்டாள் ஆகும்போது என்ன தோணுதுன்னா, ட்விஸ்ட் இருக்க வேண்டியதான் கதையில, அதுவே ஆடியன்ஸ் மொத்தமா முட்டாள் ஆகிட்டா என்ன தோணுன்னா, நீங்க வந்து ஆர்டிஸ்ட் தான் வந்து கொலை பண்றான் அப்படின்னு ஒரு கதை பண்ணா அதுல வந்து சஸ்பென்ஸ் வைங்க, த்ரில்லிங் வைங்க. அதை விட்டுவிட்டு இது வந்து ஒரு பேய் படம் மாதிரியே வந்து கொண்டு போறது வந்து எந்த அளவுக்கு இயக்குனர் வந்து சரின்னு நம்புறாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம படம் பார்த்தோம்னா ரொம்ப லேக் இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஷாட்ல இருந்துமே வந்து ஃபுட்டேஜ் தேவைப்படும்ன்ற மாதிரி இழுத்து 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 சொல்லியிருக்காங்க. அது வந்து இயக்குனர் வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஏன்னா மலையாளத்துல அவர் ஏற்கனவே ஒரு 4 படமோ 5 படமோ இயக்கிய ஒரு இயக்குனர். இப்ப ஷார்ட் வைஸ் வந்து நம்ம வந்து லேக் இருக்குன்றது அவருக்கு வந்து தெரியும், ஏன்னா அனுபவம் இருக்கு. இவர் வந்து என்ன பண்றாருன்னா ஷார்ட்லயும் லேக் இருக்கு, சீன்ஸ்லயும் லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க கதை வந்து எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம ஒரு மாதிரி அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சாங்க தியேட்டர்ல. இந்த மாதிரி ஒரு லேக் எல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கூட பிளாஷ்பேக் போர்ஷன் வரும்போது கொஞ்சம் சுறுசுறுப்பா போற மாதிரி இருக்கு. அது காரணம் வந்து விசித்திரன் அவரோட பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி கதையும் இருக்கு வாட் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொத்தமா தொங்கிடுச்சு. இதை நீங்க கிளியர் பண்ணிட்டாக்கா செகண்ட் ஹாஃப் மாதிரி ஓரளவுக்கு இந்த படம் வந்துட்டு பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் எடுத்துருக்கலாம். ஓவராலா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது. பொதுவா கேரளால இருந்து ஒரு ப்ரொடியூசரும் ஒரு இயக்குனரும் தமிழ் சினிமா தான் நம்ம வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சினிமா பண்ணது வரவேற்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம் போது நம்மளுக்கு வந்துட்டு நடிக்கிறது தப்பா இருக்கும், கேமரா குவாலிட்டி தப்பா இருக்கும், மியூசிக் ஒண்ணுமே இருக்காது, ஓன் ஓடிட்டு இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த படம் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா பிக்சரும் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு, அதே மாதிரி ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ். ஸோ இதுக்காக ஒன்ஸ் நம்ம வந்து இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு நீங்க வந்து ஒரு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப மொக்க படம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, வரவேற்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Until then, signing out, Talapakatti, Rajbabu.